Actually, this is going to be our first video. நான் தியாஷோட அம்மா. ஆக்சுவலி ஃபோட்டோவில் இருக்கிறது அவங்க அப்பா. அண்ட் ஃபஸ்ட் டைம் தியாஷ் வந்து ஸ்னோ பார்த்தது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். லைக் அவனை நாங்கள் கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸாக இருந்துச்சு அன்னைக்கு. லைக் இந்த வீடியோ வந்து எடுத்தது வந்து December 8, 2024. அண்ட் நாங்கள் ஸ்னோ பார்க்க எங்கே போகிறோம் அப்படின்னா அமிர்சாய் அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு போகிறோம். லைக் இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னா டாஷ்கெண்டில் இருக்குது. நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா உஸ்பெகிஸ்தான் கண்ட்ரியில் இருக்கோம். லைக் இப்போ வந்து வின்டர் சீசன்னால் இங்கே வந்து ஸ்னோலாம் விழுகும். இந்த ஸ்னோ விழுகிறப்ப அந்த படியிலலாம் இருக்கிற அந்த டைல்ஸ்லலாம் வந்து ஸ்னோ விழுந்துச்சுன்னா அது ரொம்பவே வழுக்கும். லைக் கேர்ஃபுல்லாக நடக்கணும் ரொம்ப. அண்ட் நாங்கள் கீழே வந்து ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோ பார்த்தது வந்து இது வந்து 6 மணிக்கு எடுத்த வீடியோ. லைக் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே. நாங்கள் 3 பேருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இவர் ரொம்பவே என்ஜாய் பண்ணார். அண்ட் தென் இங்கேருந்து ஒரு டூரிஸ்ட் கைடு வச்சு நாங்கள் ஒரு 10 பேர் போகிறோம். அந்த வண்டியில் போனோம். லைக் இங்கே டாஷ்கெண்ட்லேருந்து 1.5 hours அமிர்சாய் போகிறதுக்கு. ஸோ நடுவில் போகிறப்ப எல்லாம் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு அவனோட ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக போனோம். லைக் ஸ்னோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறது வந்து லைக் செம்மையாக இருந்துச்சு. லைக் நம்ம 90s கிட்ஸ்லாம் வந்து நார்னியான்னு ஒரு மூவி பார்த்துருப்போம். லைக் அந்த மாதிரியே இருந்துச்சு. ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு. அண்ட் தென் இந்த வீடியோவில் வந்து இவங்க 2 பேர் மட்டுமே வர்றாங்கன்னு யோசிப்பீங்க. லைக் நான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணி நான் எடுத்த வீடியோ இவங்க 2 பேரோடது. 2 பேர் மட்டும் இருக்கிற மாதிரி ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இவங்க 2 பேர் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்னு பார்க்கவே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் தியாஷுக்கும் அவங்க அப்பா கூட இருக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஹீ வில் டேக் கேர் ஆஃப் ஹிம் ஸோ மச். லைக் அதுக்கப்புறம் அமிர்சாய் வந்துட்டோம். 1.5 hours ட்ராவல் பண்ணி அங்கே வந்து ரீச் ஆனதை ஒரு -7 degree அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்க கைடெலாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. லைக் ரிட்டர்ன் நீங்கள் 12:30க்கு இந்த சேம் பிளேஸ்க்கு வந்துடுங்க அப்படின்னு. லைக் ஒரு 9:30 போல் அங்கே ரீச் ஆகிட்டோம் அமிர்சாய். அங்கேருந்து நாங்கள் கேபிள் கார் எடுத்து மேலே டாப்புக்கு போனோம். லைக் ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் ஒன்று இருக்கும் அண்ட் தென் செகண்ட் ஸ்டாப் ஒன்று இருக்கும். லைக் இங்கே போகிறதுக்கு வந்து 2,30,000 சோம். லைக் 2,30,000 சோம் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் உஸ்பெகிஸ்தான் கரன்சியில் நான் சொல்கிறேன். அண்ட் கேபிள் கார்க்குள்ளே வந்தாச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். தியாஷும் ரொம்பவே என்ஜாய் பண்ணா. லைக் எல்லாருமே ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கவே செம்மையாக இருந்துச்சு. அந்த வீடியோலாம் நாங்கள் திருப்பி வீட்டில் வந்து ஃபோனில் பார்க்குறப்ப தான் இந்த மாதிரி பிளேஸுக்கு தான் நம்ம போயிட்டு வந்தோமான்னு ஃபீல் பண்ணவே முடிஞ்சிச்சு. லைக் அது வரைக்குமே அங்கே போய் தியாஷை பார்த்துக்கிறதுக்கு மட்டுமே எங்களுக்கு வந்து நேரம் சரியாக இருந்துச்சு. என்ஜாயும் பண்ணோம். பட் அவனை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். நம்மளுக்கே இவ்வளோ கோல்டாக இருக்கே அப்படின்னு நினச்சி அவனை ரொம்ப நல்லாவே டேக் கேர் பண்ணிக்கிட்டோம். லைக் மேலே போனோடனே -13 degree. ஸோ பயங்கர சில்னஸ். இதெல்லாம் மறக்கவே முடியாது. லைக் இந்த ஊரில் வாழ்கிறவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச் பண்ணி அழகாக எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இவன் ஸ்னோவை பார்த்துட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணான். என்னடா விழுகுது அப்படின்னு. லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டு, கண்ணு ஃபுல்லாகவே ஒயிட்டு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஊர். அண்ட் தென் மேலே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நல்லா ஒரு காஃபி ஸ்நாக்ஸ்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப அவனை வந்து அந்த ஸ்னோவில் நடக்க விட்டோம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் நிறையா அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எல்லாருமே அந்த ஸ்னோவெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரீ ஆட்டுவாங்க. ஸோ அதை நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நினச்சி போனது.
அதெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணோம். அண்ட் தென் செகண்ட் ஸ்டேஷன் போகிறப்ப ரொம்பவே சில்லுன்னு ஆயிடுச்சா, அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். லைக் ரொம்ப சில்னஸ் இருந்ததுனால. அண்ட் தென் அங்கே போயிட்டும் கொஞ்சம் நேரம் அவனை ஷூலாம் கழட்டி நல்லா காலெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பேக்கில் ஒரு வாய்ஸ் வர்றதே தியாஷ் தான். லைக் அங்கெல்லாம் வந்து இங்கே வந்து நம்ம வந்து இந்தியன்ஸுங்கிறதுனால அங்கெல்லாம் வந்து நம்மளை வந்து ஃபாரினர்ஸாக பார்ப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்கலாம் எங்களோட ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க. ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளை இந்தியன்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, ஹிந்துஸ்தானீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.